ஹாய் ஆல். இப்போ வந்து பாலிட்டியோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம புது சாப்டர் வந்து இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் பைலிங்குவலாக இந்த வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேர்ட்ஸ் தப்பாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கும் கரெக்டாக ஒரு சில வேர்ட்ஸ் வந்து இதுதான் கரெக்டானு எனக்கு தெரியல. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். பிகாஸ் நான் இது என்னோட பர்சனல் நோட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ தரேன். ஸோ என்னோட பர்சனல் நோட்ஸ் வந்து நான் இங்கிலீஷில் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஸ்லைடில் என்டர் பண்ணும்போது நான் அதை அப்படியே தான் நான் கூகுளில் போய் காப்பி பேஸ்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஒரு சில தான் நான் தமிழில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பாலிட்டியோட நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறமா ஆர்டிகல் 12 அண்ட் 13 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாவே 14லேருந்து ஆரம்பித்து 32 வரைக்கும் பார்ப்போம். ஆனால் பார்ட் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் எப்போவுமே கேட்குற ஆர்டிக்கலை விட புதுசாக கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. பிகாஸ் டஃப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இது மாதிரிலாம் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கும் ரெடியாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஷ்ரைன்ட் இன் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஆர்டிகல்ஸ் 12 to 35. In this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA, that is Bill of Rights. அதாவது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் இருக்கிற ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறோம், அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறோம். இப்போது ரைட்ஸு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, நேச்சுரல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், இதுமாதிரி நிறையா நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அதுக்கான பேசிக்காக ரைட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற பெர்மிஷன் வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குன்னா அதுக்கு மீனிங் என்ன, டிஃபால்ட்டாகவே அதை பண்ணுறதுக்காக உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது, உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரைட்ஸுங்கிறது. ஃபண்டமெண்டல் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கும், நோ மேட்டர் வாட், என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுவே உங்களுக்கு லீகல் ரைட் அப்படின்னா ஒரு ஆக்டுனால உங்களுக்கு வந்து அந்த ரைட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அந்த திங் இருக்குது இல்லைங்களா? அந்த ஆக்ட் மூலிமா உங்களுக்கு வந்து லீகல் எய்டுங்கிறது ஒரு ரைட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அது வந்து லீகல் ஆக்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அது வந்து டிபிஎஸ்பி பார்க்கும்போது இன்டெப்த்தாக பார்ப்போம். அப்படின்னா என்னென்னு, இதோட மீனிங் என்னென்னா ஒரு ஆக்ட் இருக்கும், அந்த ஆக்டுனால இப்போ உங்களால் கோர்ட் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள், அதாவது ஒடுக்கப்பட்ட பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டாகவே வந்து லீகல் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து லீகல் சர்வீஸ், ஏதாவது எப்படி சொல்லலாம், ஒரு கோர்ட்டுக்கு போய் உங்களோட ரைட்ஸை வாங்குறது, உங்களோட ப்ராப்ளமை சரி பண்ணிக்கிறது உங்களோட ரைட்டுன்னு அந்த ஆக்ட் சொல்லும். ஓகேங்களா? அதுதான் லீகல் ஆக்ட். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன, லீகல் ரைட்னு என்ன தெரிஞ்சுது. ஃபண்டமெண்டல் ரைட்னா ஒன்றும் இல்லை, இந்த கண்ட்ரியில் நீங்கள் பிறந்துட்டீங்க, இந்தியாவில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னாவே இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட். லீகல் ரைட்னா அந்த ஆக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்குது. இன்கேஸ் அந்த ஆக்டை வந்து வாய்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து இனிமே அந்த ஆக்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ரைட் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்காங்க, இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. அங்கே அதோட இங்கே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறது அங்கே வந்து பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உரிமைகள் மசோதா. இது நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணேன். ஸோ இதுக்கு வேற வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசிக்கான திங். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் 1950 கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தப்போ நம்மக்கிட்ட 7 இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இருந்த சிச்சுவேஷன்ஸ்னால ரைட் டு ப்ராப்பர்ட்டி,
இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை மட்டும் எடுத்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஜமீன்தார்ஸ் எல்லாம் லேண்ட் ரிஃபார்முக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கிறது எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை கவர்மெண்ட்னால எங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைனால பீப்புள் கிட்ட லேண்டை பிரித்து கொடுக்கணும், இல்லை கவர்மெண்ட்டுக்கே லேண்டு தேவைப்படுதுன்னா அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. எப்போ எடுத்திருப்பாங்கன்னா 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு அதை வந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஆர்டிகல் 300 பார்ட் 12 வந்து அது இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துரிமை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக தான் இருந்துச்சு. பார்ட் 3ல தான் இருந்துச்சு, ஆர்டிகல் 31ல இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல கொண்டு வந்து அதை வந்து பார்ட் 3லேருந்து எடுத்துட்டு பார்ட் 12க்கு வந்து மாற்றிட்டாங்க. அதோட இப்போ இருக்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 300. ஓகேங்களா? ஸோ இதுதான். வேற என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை, அதாவது எல்லாருமே ஈக்குவல் நம்ம இப்போ பேசுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு இங்கே தான் வருது. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், நம்மளுக்கு இங்கே வந்து பேசுறதுக்கு, நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனை சொல்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இதுல இருந்து தான் வருது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது இந்த சைல்டு லேபர், அப்புறமா ஹியூமன் டிராஃபிக்கிங், இதுக்கு எதிரானது இந்த ரைட். இந்த ரைட் இருக்கிறதுனால தான் சைல்டு லேபர் இதெல்லாம் நம்மளுக்கு அன்லாஃபுல்லாக இருக்கு. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அதுக்கப்புறம் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், அடுத்தது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இது எல்லாமே இன்டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாபிக் கீழே பார்க்கும்போது நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு அது என்னென்னு ஒரு ஜஸ்ட் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகிள்ஸ் எந்த பார்ட்டுக்கு கீழே இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்போ இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எம்என் 1934 கேட்டாருன்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ இருந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்றோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் 1895 பாலகங்காதர் திலக் வந்து ஒரு பேசிக்கான ரைட் வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. பேசிக் ரைட்ஸ்னா இப்போ நம்ம இதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்கனால நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ பிரிட்டிஷ் காலத்துல நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் பெருசாவே இருக்காது. ஸோ பேசிக்கா ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு நம்மளுக்கு பிரிட்டிஷ் வந்து இதெல்லாம் நீங்க வந்து பண்ணலாம், அதை வந்து நாங்கள் கொஸ்டின் கேட்க மாட்டோம்னு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த செஷன்ல பாலகங்காதர் திலக் வந்து பேசியிருப்பாரு. ஓகேங்களா? எப்போன்னா 1895 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட், அதாவது மோதிலால் நேரு வந்து 1928 வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாரு. அது என்னன்னா, அது வந்து ஒன்று வந்து ஜஸ்டிஸபிள், அதாவது அது அந்த ரைட்ஸ் கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போக முடியும்னு ஒரு செக்ஷனும், நான் ஜஸ்டிஸபிள், அதாவது அதை கொடுக்கணும் பட் கொடுக்கலனாலும் கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ரைட்ஸாக இவர் வந்து நேரு ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பாரு. இதுதான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பின்னு பிரித்து நம்ம வைக்கிறதுக்கான பேஸ் இங்கிருந்து தான் வந்துச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு, அப்புறமா சட்டத்துக்கு முன் சமத்துவம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அவரு நேரு ரிப்போர்ட்லேயே கேட்டிருப்பாரு அவரோட பில் ஆஃப் ரைட்ஸ்ல. ஓகேங்களா? ஓகே, இது வந்து நேரு ரிப்போர்ட் ஏன் அவர் 1928 கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு இந்தியன்ஸுக்கு என்ன தெரியும், அவங்களால ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு லா எல்லாம் மேக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணி இவர் முன்னாடி பேசியிருப்பாரு. மோதிலால் நேரு வந்து ஒரு லாயர். ஸோ அவரு வந்து எப்படி சொல்லலாம், ஈக்குவல் ஸ்டேட்டஸுங்க மாதிரி தான். அவரை வந்து ஸ்லேவ் மாதிரிலாம் பிரிட்டிஷ் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் மென் வந்து இவர்கிட்ட கேஷுவலாக இதை வந்து சொல்லியிருப்பாரு, ஃப்ரீடம் வேணும் அது இதனால பேசிட்டு இருக்காங்க, அவங்களால எப்படி இந்த கண்ட்ரியை மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லும்போது
நேருவுக்கு வந்து நானும் ஒரு இந்தியன் தான், என்னால் நான் அதுக்கு ஒரு சாம்பிளாக உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வரேங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் மாதிரி கொஞ்சம் நிறையாவே செக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி திங் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரியே ஒன்று அங்கே இருந்திருக்கும். ஸோ இது செகண்ட். ஸோ இந்த ரெண்டு இதுதான். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே பார்க்கறதுக்கு. அதோட சேர்மேன் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டியை சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஹெட் பண்ணி அதை கொண்டு போயிருப்பாரு. ஓகே, ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கேட்டது. ஓகேங்களா? ரைட்ஸ் வேணும்னு ப்ராமினெண்ட்டாக கேட்ட இன்சிடென்ட் ரெண்டு தான். ஒன்று வந்து ஐஎன்சி செஷனில், இன்னொன்று வந்து நேரு ரிப்போர்ட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறோம். டிஃபால்ட்டாகவே இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ நான் இந்தியனாக பிறந்துட்டேன் அப்படின்னா பை டிஃபால்ட் இதெல்லாம் நான் பண்ணலாம்னு சொல்கிறேன். இது எப்போவுமே பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நேஷ்னல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை, அதாவது ஆர்டிகல் 352க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இதாயிரும், ஐ மீன் சஸ்பெண்ட் ஆயிரும். இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி எதுக்கெல்லாம் போடுவாங்க? இப்போ ஒரு வார் இருக்கு, இல்லை வெளியிருந்து ஒரு ப்ராப்ளம், டெரரிஸ்ட் அது மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா, த்ரெட் மாதிரி வந்திருக்கு, இல்லைன்னா உள்ளாரையே பீப்புள், ஸ்டேட்ஸ்குள்ளேயே பீப்புள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி போடுவாங்க. இப்போ இந்த சொன்ன 3 ரீசன்ல வெளியிருந்து வர ரீசன், அதாவது வார் இல்லைன்னா இந்த டெரரிஸ்ட் அட்டாக் இது மாதிரி திங்ஸ்னால வருது அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆயிரும். அதுவே ஆர்டிகல் 20 அண்ட் 21 பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்டே ஆகாது. அதாவது ஆர்டிகல் 20 அண்ட் 21 இல்லைன்னு கவர்மெண்ட் எந்த டைம்லையுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடையாது. எப்போ வெளியிருந்து த்ரெட் வருது அப்படின்னா, இப்போ உள்ளேயே த்ரெட் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வெளியிருந்து த்ரெட் வந்தால் ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும். உள்ளேருந்து த்ரெட் வருது அப்படின்னா ஒரு ஆர்டருக்கு அப்புறமா, பிரசிடென்ட் ஆர்டருக்கு அப்புறமா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகும். ஆர்டிகல் 20 அண்ட் 21 எந்த த்ரெட்டாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகாது. எதனாலனா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் இந்த ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் என்னன்னா பிரசிடென்ட் ஆர்டர் போட்டு தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து கவர்மெண்ட் எடுக்க டிசிஷன். பிரசிடென்ட் ஆர்டர்னா பிரசிடென்ட்டாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதை வந்து பிரசிடென்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. பிரசிடென்ட்டாக தன்னிச்சையாக முடிவு எடுத்து இதில் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான், இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 19னாவே வெளியிருந்து பிரச்சனை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிடும். உள்ளார இருக்க பிரச்சனைனால எமர்ஜென்சி வருது அப்படின்னா பிரசிடென்ட் ஆர்டர்னால சஸ்பெண்ட் ஆகும். அதோட அது முடிச்சுது. அடுத்து ஆர்டிகல் 2021 அது யாருனாலையும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அடுத்த மிச்ச ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பிரசிடென்ட் ஆர்டர் மூலியமா சஸ்பெண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்னதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்கு பதிலாக ஆர்ம்டு ரெபல்லியன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உள்நாட்டு குழப்பம் அப்படிங்கிறது பதிலாக ஆயுத கழகம்னு மாற்றிருப்பாங்க. அதோட மீனிங் என்னன்னா, இந்த 1970s பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி பீரியட் இருந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அந்த எமர்ஜென்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அமெண்ட்மெண்ட் போட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்ம்டு ரெபல்லியன், அதாவது ஏதாச்சும் இந்த எப்படி சொல்லலாம், கன் இல்லைன்னா இந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சு சண்டை போட்டால் மட்டும்தான் நேஷனல் எமர்ஜென்சி வரணுமே தவிர இந்த போராட்டம் பண்ணுறது இதுக்கெல்லாம் நம்ம எமர்ஜென்சி போடக்கூடாது, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அவசர நிலை அறிவிப்பு இது எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உள்ள வரும் அப்படின்னும் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அதுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்டையும் பார்த்தோம். 44th அமெண்ட்மெண்ட் தான் இது ரிலேட்டடாக இருக்கு. அது என்ன சொல்லுது, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்கு பதிலாக ஆர்ம்டு ரெபல்லியன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி எமர்ஜென்சின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஜுடிஷியரி கொஸ்டின் கேட்கலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குன்னு 44th அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா?
இப்போ நம்ம ஆர்டிகல் 12 பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல இருந்து தான் பார்ட் 3 ஆரம்பிக்கும். எந்த சாப்டர் ஆரம்பிச்சாலும் டிபிஎஸ்பி எதுனாலும் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்டே டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிப்பேன், கேபிட்டல் எஸ் போட்டு ஸ்டேட் வந்துச்சுன்னா அது பேர் வந்து கண்ட்ரின்னு நீங்க வச்சுக்கலாம், இல்ல கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 12 வந்து என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். இப்போ நான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் ஒரு பிடிஎஃப், தமிழ் கான்ஸ்டிடியூஷன் பிடிஎஃப்பை பார்த்து தான் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். அதோட லிங்க் வந்து லாஸ்ட் ஸ்லைடில் வந்து வச்சுருக்கேன். அதை நான் டெலகிராம் குரூப்பில் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது அந்த லிங்க்கையும் சேர்த்து நான் போடுறேன். அது ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லா ஆர்டிகல்ஸுமே தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பேசிக்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட தமிழ் வெர்ஷன் அது. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நான் இது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதோட இது என்னன்னா 12 என்ன சொல்லுதுன்னா எதெல்லாம் ஸ்டேட்டுன்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் எல்லாம் தான் அடுத்து வர ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட் ஆனதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னொரு பர்சன் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, இல்ல கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து மற்றவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் கோர்ட்டுக்கு போய் என்னை வந்து பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. பிகாஸ் அவங்க ஸ்டேட்டுங்க டெஃபினிஷனுக்கு கீழே வர மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதா இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு? பிகாஸ் இன்கேஸ் இது இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போவோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பார்லிமெண்ட், இந்திய அரசு மற்றும் பாராளுமன்றம். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில அரசுகள் மற்றும் சட்டசபைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ ரூல் போடுறாங்க, எவ்ரி சண்டே நம்ம வந்து பேசவே கூடாது அப்படின்னு. நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளால கோர்ட்டுக்கு போக முடியுமானா கோர்ட்டுக்கு போக முடியும். பிகாஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே அவங்க வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த ஆர்டிகல். அடுத்து யாருன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத், மற்ற கவர்னிங் பாடிஸ் எல்லாருமே. அடுத்தது யாருன்னா அத்தாரிட்டிஸ் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல், அரசு கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரம் பெற்ற அமைப்புகள், அதாவது அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு நிதி உதவியுடன் செயல்படும் நிறுவனங்கள். ஓகேங்களா? ஸோ நாலாவதா யார் இருக்கா, கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற பாடிஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இது கீழே வந்துடும். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இது கீழே வரும். This definition is crucial in determining whether fundamental rights can be enforced and plays a key role in judicial decision. நான் சொன்னேன் இல்லைங்களா, கோர்ட்டுக்கு போகும்போது அந்த கோர்ட்டுனால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, அது கேஸாக எடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 12 வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கேஸ் போடுறீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆர்டிகல் 12க்கு கீழே நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டிருக்கீங்களோ அவங்க வருவாங்களான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இது ரிலேட்டடாக ஒரு கேஸ் இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் குரூப் 1ல வந்து கேஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம அதோட ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ரிலேட்டடான கேசஸை வந்து அப்பப்போ பார்த்துக்கலாம். பிகாஸ் தனியாக பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த டாப்பிக்கோட சேர்த்து நீங்களுமே உங்களோட நோட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து முகமது யசீன் வர்சஸ் டவுன் ஏரியா கமிட்டி. இந்த கேஸ்ல வந்து தான் சுப்ரீம் கோர்ட் வந்து லோக்கல் அத்தாரிட்டினா யாருன்னு கேட்டு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, லோக்கல் அத்தாரிட்டினா யாரை வேணா லோக்கல் அத்தாரிட்டின்னு சொல்ல முடியுமா, அதுக்கு ஒரு டெஃபினிஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸ் வந்திருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கீழே கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல ஏதாச்சும் 2 இல்லை 3 அதுக்கு மேல ஏதாச்சும் ஃபுல்ஃபில் ஆனாவே அவங்கள வந்து லோக்கல் அத்தாரிட்டி கீழே நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது தனித்துவமான சட்டப்பூர்வ நிலைமை. எப்படி சொல்லலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் லோக்கல் பாடிஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரா வராங்க இல்லைங்களா, அதுதான் இது. ஷுட் பி அன் இண்டிபெண்ட் லீகல் என்டிட்டி, அதாவது எதையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு லீகல் என்டிட்டியா இருக்கணும். எந்த ரிலீஜியன், எந்த கேஸ்ட், எந்த ஜெண்டருமே இல்லாம ஒரு லீகல் என்டிட்டியா இருக்கணும். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பாடியா இருக்கணும். ஓகேங்களா? அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதையும் சேர்த்து அப்படியே பார்த்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழ்ங்கிறனால நான் தமிழில் நான் படித்து சொல்ல. ஓகேங்களா? ஷுட் ஃபங்க்ஷன் இன் டிஃபைன்ட் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும். இது எப்படி இருக்கணும், டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வில்லேஜாக இருக்கலாம், அதுமாதிரி
ஒரு ஏரியாக்குள்ள தான் உங்களோட பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கணும். மெம்பர்ஸ் மஸ்ட் பி wholly or partly elected by the people directly or indirectly. ஸோ அந்த பாடி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பாடி இல்லைன்னா லீகல் என்டிட்டி, அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே எய்தர் பீப்புள்னால டைரக்டாக எலெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 5 பேராச்சும் எய்தர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எலெக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை 10 பேருமே கூட டைரக்டா இல்லை இன்டைரக்டா எலெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. should enjoy certain degree of autonomy. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து யார இப்போ எந்த கவர்மெண்ட் கீழேயும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ஜிஓ, யூஜிசி. ஸோ உங்களுக்கு தெரியும் என்ஜிஓ வந்து மெம்பர்ஸ் அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என்ஜிஓ வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் அவங்களால ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கிற 2 இல்லை 3 அதுக்கு மேலே இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கு. அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லோக்கல் அத்தாரிட்டி கீழே வச்சுருக்கோம். ஓகேங்களா. Both statutory and non-statutory bodies can be considered as a state if they get financial resource from the government. So government கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு statutory இல்லைன்னா non-statutory bodies இருக்குன்னா அதையுமே நம்ம வந்து இந்த டெஃபினிஷன் கீழே ஸ்டேட்னு தான் சொல்லுவோம். ஸ்டாச்சுரினா ஒரு ஆக்ட் மூலியமா ஒரு பாடியை வைக்கிறாங்க, கொண்டு வராங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்டாச்சுரின்னு சொல்லுவோம். நான் ஸ்டாச்சுரினா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலியமா வரதை சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நான் ஸ்டாச்சுரிக்கு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து உங்களுக்கு நான் ஸ்டாச்சுரி தான், ஏன்னா அதுக்கு எந்த ஆக்டுமே கிடையாது. ஸ்டாச்சுரிட்டருக்கு என்ன சொல்லலாம்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இது ஸ்டாச்சுரி. இப்போ இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஃபண்ட்ல ஒர்க் ஆகுது, அதனால அது ரெண்டையுமே நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நிதி ஆயோக் வந்து இப்போ ஏதாச்சும் ரூல்ஸ் இல்லைன்னா ஒரு பாலிசி கொண்டு வராங்க, அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரீச் ஆகுதுன்னா நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதோட ஆர்டிகல் 12 முடிஞ்சது. ஆர்டிகல் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், கவர்மெண்ட்னு எதுன்னு சொல்றது. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆர்டிகல் 13. இது வந்து என்னன்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றை திறக்குறைவு செய்யும் சட்டங்கள். அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எந்த லாஸுமே எடுக்கக்கூடாது. அதாவது இப்போ ரைட் டு ஸ்பீச்சை வந்து ரைட் டு ஸ்பீச் வேற ஏதாச்சும் ரைட்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எந்த ரைட்ஸ் எடுக்கலாம், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து நம்ம பேருக்கு முன்னாடி இல்லை பின்னாடி வந்து நம்ம எந்த ஒரு டைட்டிலும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு லா வந்து கவர்மெண்ட் போட்டு அந்த டைட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, டைரக்டா இந்த ஆர்டிக்கலை வந்து வயலேட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஆர்டிக்கல் வந்து இந்த ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஆர்டிகல் 13 வந்து அதுக்கான பவர் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சப்கிளாஸ் இப்படி போட்டால் சப்கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் ஃபர்ஸ்ட் செகண்டு இதில் 4 சப்கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ சப்கிளாஸும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால நீங்கள் சப்கிளாஸும் சேர்த்து இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 13 ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ் என்னன்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் 26 Jan 1950 என்ஃபோர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த லாஸ் எல்லாமே பார்ட் 3 வயலேட் பண்ணுது அப்படின்னா அந்த இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒரு ஆக்டில் வந்து 10 செக்ஷன் இருக்கு. அதுல 2 செக்ஷன் பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணுது, 8 செக்ஷன் வந்து வயலேட் பண்ணல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ் படி நீங்க இந்த 2 செக்ஷனை மட்டுமே எடுத்துடலாம். அந்த ஆக்டை விட்டு எடுத்துட்டு இந்த 8 செக்ஷன் மட்டும் வச்சுக்கலாம், இல்லைன்னா மொத்தமா இந்த ஆக்டவே க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேண்டான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா, இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த லாஸை பத்தி பேசுது. அதுவே 2 பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற லா, இந்த கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் வரப்போகிற லா. இப்போ வந்து ஒரு சில ஆக்ட் எல்லாம் இருக்கும், அது வந்து யூசேஜ்ல தான் இருக்கும், ஆனா ஒரு நாள் போக போக தான் அதை வந்து இன்டரப்ட் பண்ணுவாங்க. அதோட மீனிங் வந்து இதுதான் அதுதான்னு ஒவ்வொரு கேஸ்லயும் இன்டரப்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு சில டைம் இது வந்து ஏதாச்சும் ஃபண்டமெண்டல் ரைட்டை ப்ரீச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப யாராச்சும் கேஸ் போட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல்ல இருந்து இந்த ஆக்டையும் எடுத்துருவாங்க. ஓகேங்களா. அது ஏன் ஆக்டை கொண்டு வரும்போதே தெரியாது அப்படின்னா ஒரு ஆக்டுக்கு இப்போ இதுதான் ஒரு செக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு நிறைய மீனிங் வந்து அதை இன்டரப்ட் பண்ண வரும். ஸோ ஒரு பாயிண்ட்ல இதை வச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுக்க முடியுது அப்படின்னு தெரிய வரும்போது அதை எடுத்துருவாங்க. ஓகேங்களா. அந்த ஆக்ட் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனை தூக்கிடுவாங்க, இல்லைன்னா அந்த ஆக்டிவே மொத்தமா எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ சப்கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா
கான்ஸ்டிடியூஷன் என்ஃபோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. அதுவே சப்ளாஸ் 2 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் போடக்கூடிய லாஸை ரிலேட் பண்ணது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இது லாஸ் சொன்னோம். கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடின்னு சொன்னோம், கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமான்னு சொன்னோம். சரி, அந்த லானா என்ன அப்படின்னா சப்ளாஸ் 3 வந்து சொல்லும். ஆர்டினன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன், நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸெட்ரா. இதில் வந்து எக்ஸெட்ரான்னு வரதுனால மோஸ்ட்டாக இப்போ நம்ம எதெல்லாம் நம்ம மைண்டில் லான்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இதில் வரும். நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஆக்டுங்க தான் நம்மளுக்கு தெரியும் லானாவே. ஸோ நீங்கள் அதையவே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆடட் பை இந்த சப்ளாஸ் 3 வந்து 1950 வரும்போது இருந்துச்சு. 4 வந்து உங்களுக்கு 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன சொல்லும்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு திருத்தங்கள், பிரிவு இல்லை சரத்து. கரெக்டுங்களா? ஸோ இது கரெக்டா இல்லை இதுக்கு ஆர்டிக்கலுக்கு தமிழில் வேற வேர்டு இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? சட்டங்களாக கருதப்படுவதில்லை. அதாவது இப்போ இதுல நான் தேர்டு சப்ளாஸ் 3ல வந்து உங்களுக்கு லாஸ்ட்னு என்னெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லாஸ்ட்ல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து வராது அப்படின்னு சொல்றது தான் சப்ளாஸ் 4. எதுல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1971 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இப்போ இதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பிரீச் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து லாவாவே கன்சிடர் ஆகாது சப்கிளாஸ் 4 படி. ஓகேங்களா? இது எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட கோலக்நாத் கேஸ் இந்த வேர்டிக்டை நல்லிஃபை பண்ணக்காக. அந்த 60s 70sலாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா யார் பெரிய ஆளுங்க மாதிரி ஒரு கிளாஷ் போய்கிட்டே இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க, பார்லிமெண்ட் அதை நல்லிஃபை பண்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் இதை நல்லிஃபை பண்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் கொடுப்பாங்க, மறுபடியும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரும். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கோலக்நாத் கேஸ்ல வந்து அந்த வேர்டிக்டை வந்து நல்லிஃபை பண்றதுக்காக, அது வந்து செல்லுபடி ஆகாது, கான்ஸ்டியூஷன் படி செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றதுக்காக இது இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 4th சப்கிளாஸ். ஓகே, இப்போ ஆர்டிகல் 13ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இது இருக்கிறதுனால தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்மளால சேஃப்கார்ட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஆக்டோ லாவோ இருக்கு, அதில் ஒரு செக்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம கிட்ட இருந்து பறிக்குது அப்படின்னா நம்ம இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி தான் அந்த ஆக்டை வந்து தூக்குறோம். இந்த ஆர்டிக்கல் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம ஆர்டிகல் 32 படி சொல்றோம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணும் பீப்புளுக்குன்னு. எதை வச்சு சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னா 13வது ஆர்டிக்கலை வச்சு தான் சேஃப்கார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பிற்கு முரணான சட்டங்களை நீதிமன்றங்கள் ரத்து செய்ய அனுமதிப்பதன் மூலம் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் சரத்து 13 முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 13மே. மோஸ்ட்டாக நம்ம இந்த 2 ஆர்டிக்கல் பார்க்க மாட்டோங்கனால நான் அது இன்டெப்த்தாக உங்களுக்கு இதில் எடுத்துகிட்டு வந்தேன். இனி நெக்ஸ்ட் வந்து ரைட்டு, ஈக்குவாலிட்டி, இதுமாதிரி டாபிக் வைஸ் நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன பிடிஎஃப் வந்து இந்த லிங்க்ல தான் இருக்கு. நான் இது வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த லிங்க்கையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிக்கலில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க, வேற ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.